வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிராங்க். அதாவது ரக்ஷியோட நோட்ஸ், அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு அதை இன்னும் வந்ததுக்கப்புறம் பேக் என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராங்கை பண்ணோம்னா அவள் ஸ்கூல்லையோ இல்லை எங்கேயோ தொலைச்சி வச்சுட்டான்னு சொல்லி நம்ம அவளை பயமுறுத்த போகிறோம். என்ன எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இதுதான் ப்ராங்க். அவங்க போனா இப்போ இந்த கேஸை பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ். 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. அவளோட பேக் நம்ம இப்போ என்ன நோட்ஸ் எடுத்து வைக்க போகிறோம்னா இன்னும் 2 தமிழ் வச்சுருக்கோம். ஸோ தமிழ் நோட்ஸே எடுத்துருவோம். ஸோ இதை தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பிளேஸில் வைக்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம். அந்த இப்போ வந்து அவளோட கைடை எடுத்து நம்ம ஒழிச்சு வச்சுட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேமரா இப்போ நம்ம வந்து கேமரா வைக்கிற இடத்த பார்க்க போகிறோம். அவள் வந்து கண்டுபிடிச்சு ஏன்னா அவளுக்கு இதுக்கு முன்னாடி நான் 1 டைம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த ப்ராங்க்கு. ஸோ அதனால் அவள் கண்டுபிடிக்க மாட்டா. அவள் பிடிச்சிட்டானா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பேசிட்டு இருக்காது இருந்துக்கணும். அப்படி நம்ம சிரிச்சிட்டோம்னா அவள் உண்மையிலே நம்பிடுவாள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேமரா வைக்கிற இடத்த செட் பண்ணிவிட்டு ஸோ அவளை நம்ம கூப்பிட போகிறோம். அவளை எப்போதுமே நான் இதை படி அதை படின்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லணும். ஸோ இல்லைனா தமிழ் சொன்னால் ஸோ தமிழ் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி பண்ணுற, தமிழ் கைடு எடுத்து வச்சுட்டு நீ இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இப்படி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் போய் அந்த இடத்த உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த இடத்துல கேமரா வைக்க போகிறோன்னு. வாங்க காய்ஸ். அதுவா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஐயோ அந்த நீங்க பாக்குறமே விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கிடுவான். காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டம் காகாவலி. அத வந்து இன்னைக்கு நீ செஞ்சு தர போற. அதுக்கு முன்னாடி நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு மொத. ஏய் இன்னைக்கு நீ நேற்று எனக்கு டெஸ்ட்டு சொன்னதை நீ இன்னைக்கு படித்தே ஆகணும். நேற்று எது சோசியலில் டெஸ்ட்டு சொன்னேன், தமிழில் டெஸ்ட்டு சொன்னேன், சயின்ஸில் டெஸ்ட்டு சொன்னேன். மற்றெல்லாம் ஏதோ எனக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் தான் சொன்னேன். பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். நீ முடிக்கல, நீ பொய் சொல்ற. நீ பொய் சொல்லிட்டு இரிட்டேட் பண்ற. நீ பொய் சொல்ற. வீடியோ நான் என்ன முடிச்சிடுவோம். அப்படி வந்து சரி நான் தான் அப்புறம் முடிச்சுக்கலாம். வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆர்ட் ப்ளாக் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது மாதிரி யாரும் இது நமக்கு தேவைப்படுது. ஸோ பக்கெட்டு இந்த இடத்துல வைக்கிறோம் கைஸ் வீடியோ. ஸோ காய்ஸ் இப்போ ஒரு இடத்துல வச்சுருக்கோம். ஸோ அந்த இடம் செட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல இங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து அவளை நம்ம கூப்பிட போகிறோம். கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அவள் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்து அந்த பியோட முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுங்க. ஐயா வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஏய் நீ போய் தமிழ் படி. சரி தமிழ் நோட்ஸ் எடு. தமிழ் நோட்ஸ் எடு. சொன்ன வேலைய எப்போதுமே சீக்கிரம் முடிக்க கற்றுக்கோ. அதுதான் லைஃப்ல ஒரு பெஸ்ட். இப்போ இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? என்ன பண்ணீங்க காய்ஸ்? இப்போ அவங்க போறா. முடிச்சதை பார்த்தாலோ இல்லை இருக்காது. முடிச்ச கிளங்கி இல்லை டீ குடிச்சுக்கிருந்தோம். ஸோ இப்போ மேக்ஸ் உன்னை எங்கேப்பா தமிழ் நோட்ஸ் எங்கே பார்க்க போகிறோம்? உனக்கு தமிழ் நோட்ஸ் சொன்னதாப்பா.
தமிழ் நோட்ஸ் எடுத்துறப்ப இது என்ன இங்கிலீஷ்லாம் உன்கிட்ட கேட்கல நாங்கள் தமிழில் தான் எடுத்து சொன்னோம் நீ தமிழ் நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லானே என்ன வியாதி நோட்ஸு மேக்ஸு தமிழ் ஸ்கூல்ல வச்சுட்டேன் நான் பாதி புக்கோட ஸ்கூல்ல இருக்குன்ட்டு ஸ்கூலில் நான் தானே நீ சொன்னியே இல்லையாப்பா நான் தமிழில் எக்ஸாம் நீ எப்போவுமே ஸ்கூல்லாம் வச்சுக்க மாட்டேன் ஹோம்ஒர்க் கொடுத்தா நீ ஸ்கூலில் வச்சுட்டு வர மாட்டேன் நீ எடுத்து எங்கே தொலைச்சிட்டேன்னு சொல்லு இல்லடி நான் வச்சு உண்மையில தொலைச்சிட்டேன்னு சொல்லு தொலைச்சிட்டேன்னு சொல்லு அதுதான் உனக்கு ஒரு பொருள் கூட வாங்கி தரேன்னு சொல்லு என்னது உன் இதெல்லாம் கேட்டானா நோட்ஸ் எடுக்க தொலைச்சிட்டியா அம்மா சொல்லவா எங்க பாச்ச எங்க வச்ச சரி வாங்க வீடியோ எங்க வச்ச ஒரு வீரனை அடிச்சிருந்தேன்னா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய இங்க வா நீ கிட்ட கேளு கோவமே வராது வந்துச்சுன்னா எங்க வச்ச சிரிக்காத உண்மையில எங்க வச்ச சிரிக்காத பிடிக்காத சிரிச்சா ஸ்கூல்ல வச்சுட்டு இங்க இருப்பாங்க ஸ்கூல்ல வச்சுட்டு இங்க இருப்பாங்க ஸ்கூல்ல வச்சுட்டு இங்க இருக்கு அதான் நம்ம பயிற்சி இத வச்சு எனக்கு கொடுக்க போறியோ ஸ்கூல்ல வச்சுட்டு இருக்கீங்க வந்து ஸ்கூல்ல வச்சுட்டு எதுக்கு இங்க வந்த வாங்கி போட்டுருக்கு ஸ்கூல்ல வச்சுட்டு நான் என்ன சொல்லிருக்கேன் நீ நினைக்கிறேன் பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே ஸ்கூல்ல வச்சு இருக்கேன் ஸ்கூல்ல அம்மாவுக்கு சொல்லவா அம்மாவுக்கு சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம்டா அம்மாவை கூப்பிட்டு சொல்லவா நோட்ஸ் எங்க நீ அப்படியே கொடுத்துட்டேன் இதெல்லாம் நீ தொலைச்சிட்ட நீ தொலைச்சிட்ட நோட்ஸ் தொலைச்சிட்ட எந்திரி வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது நீ போய் நீ எங்க இருக்கிற எனக்கு தேடிக்கா போ எந்திரி போ நீ இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா நீ போ நீ தமிழ் சரி எங்கே இருந்தாலும் சரி நீ வீட்டுல வச்சுனா சரி எங்கே நான் படிச்சுக்குவேன் நீ போய் எடுத்து வச்சுனா போ டென்த் படிக்கிறேன் எனக்கு படிக்க நான் உண்மையா சொல்றேன் விளையாட்டு சொல்றேன் நீங்க தொலைச்சிட்டேன் தொலைக்கலாம் நீ நான் ஸ்கூல்ல தான் இருக்கு சத்தியம் ஸ்கூல்ல தான்